தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. தேவன் வருகின்றார் வேகம் இறங்கி தேவ பர்வதம் தம் பாதம் நிறுத்தி. பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார் பூலோக மக்களும் கண்டிடுவார். பூமிதனை நியாயம் தீர்த்திடுவார் பூலோக மக்களும் கண்டிடுவார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புறம்பிடுமே. எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். எதை விதைத்தாயோ அதை அறுப்பாய், எல்லா அநீதிக்கும் கூலி பெறுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். கல்வாரி சிலுவை அண்டிடுவாய், கர்த்தரை நம்பியே தப்பிடுவாய். யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் சுத்தரை அழைக்க கர்த்தரை வாரும். யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் சுத்தரை அழைக்க கர்த்தரை வாரும். ஆவி மணவாட்டி வாரும் நின்றே ஆண்டவரே சுவை அழைக்கின்றோம். ஆவி மணவாட்டி வாரும் நின்றே ஆண்டவரே சுவை அழைக்கின்றோம். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கண்டு புலம்பிடுமே. கண்டு புலம்பிடுமே. ஆண்டவரும் சவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கும் இந்த நேரலை மூலமாக இந்த ஆராதனையில் இணைகிற கர்த்தருடைய பிள்ளைகளை நான் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தலைகளை தாழ்த்தி ஒரு விசை நாம் ஜெபித்து இந்த நாளில் ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கின்ற காரியங்களை தியானிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் எங்கள் இருதயங்களை இணைக்க நீர் பாராட்டின கிருபைக்காக, கொடுத்த ஜீவன் சுகன் பலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, வேதத்தில் கூறப்பட்ட அத்தனையும் நிறைவேறி கொண்டிருக்கின்ற நாட்களில் உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்களே அர்ப்பணித்து ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகின்ற மனவாட்டி திருச்சபையாக எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக உடைய சமூகத்திலே கூடி வருகிறோம். எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஒவ்வொருவரையும் உடைய சிறகுகளின் கீழாக நீர் மறைத்து பாதுகாத்து இந்த யுத்தங்களுக்கு மத்தியிலும் உடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வருகின்ற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் தேவ பிரசன்னம் சூழ்ந்து பாதுகாக்கும்படியாக உடைய கரத்தலை தந்து செபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வேலை ஸ்தலத்திலும் தெய்வ பாதுகாப்பு உடைய பிள்ளைகளை சூழ்ந்திருக்கட்டும். இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளும்படியாய் கூட செபிக்கிறோம். தகப்பனே, சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், மருத்துவமனையில் வேலை செய்கிறவர்கள், இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஒவ்வொருவர் மேலும் தெய்வ பாதுகாப்பு தங்கியிருக்கட்டும். அடிக்கடி நாங்கள் பார்க்கின்ற இந்த ஏவுகணை
தாக்குதல்கள், இன்டர்செப்ஷன் இவைகள் உடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு தேவன் உடைய பிள்ளைகளை முத்திரை போட்டு பாதுகாத்து கொள்ளும்படியாக இந்த சமூகத்தில் தந்து நாங்கள் செபிக்கிறோம். ஊரில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள், பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துவீராக. யுத்தத்தின் செய்திகள் மனம் கலங்கி விடாதபடிக்கு ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தும்படியாக உடைய கரத்தில் தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் அறிந்தபடி இந்த நாட்கள் மத்திய கிழக்கு தேசங்களில் காணப்படுகின்ற இந்த யுத்த நாட்களிலே குவைத் அரசாங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி, அவர்களுடைய விதிமுறைகளுக்கு இணங்கி இந்த நாளிலே நம்முடைய ஆராதனைகள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லோரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், தேசம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற நாம் அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு கீழ்ப்படிவது வேதம் நமக்கு காட்டுகின்ற பாடம். ஆகையால் இந்த நாளிலே நாம் கூடி வந்து ஆராதிக்கின்ற ஆராதனைகள் ரத்து செய்யப்பட்டு மறுபடியுமாக 5 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் ஆன்லைனிலே நாம் பேசுவோம் என்று நாம் நினைத்து பார்க்கவில்லை. ஆனால் இவைகள் எல்லாம் வேதத்திலே எழுதப்பட்ட காரியங்களே. இந்த காலவேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு நேர்த்தியாக நிறைவேறுகிறது என்பதை மாத்திரம் நான் சுருக்கமாக சொல்லி நாம் ஜெபித்து முடிக்க இருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே வராது. யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆண்டவர் தாம் வருகைக்கு முன்பாக நடக்கின்ற காரியங்களை இந்த 24ஆம் அதிகாரத்திலே தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். மார்ச் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா என்னுடைய யுத்தம் நமக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிய வார்த்தை எவ்வளவு உண்மையுள்ளவைகள் என்பதை உலகிற்கும் திருச்சபைக்கும் காண்பிக்கின்றன. இந்த நாட்கள் வேதத்திலே நமக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த நாட்கள் எப்படி இருக்கும், இந்த யுத்த நாட்களினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், த நேச்சர் ஆஃப் வார் என்று சொல்லுவார்கள். அவைகளிலே பயன்படுத்தப்படுகின்ற ஆயுதங்களும் யுத்தத்தின் அமைப்பும் வேதம் நமக்கு காண்பிக்கின்றது. அதை ஞானத்தோடு கூட நாம் தியானிப்போமே ஆனால் இந்த வேத புத்தகம் எவ்வளவு நேர்த்தியாக அது எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் வெளிப்படுத்தல் விசேஷத்திலே இந்த யுத்தங்கள் எப்படி இருக்கும் என்று சொல்லி, யுத்தத்தினுடைய சுவாபம், தன்மைகள் எப்படி இருக்கும், யுத்த அமைப்புகள் எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் என்பதை நமக்கு அங்கே அடையாளமாக காண்பிப்பதை நாம் பார்க்க முடியும்.
ஒரு சில அடையாளங்களை மாத்திரம் நான் காண்பிக்கிறேன், எல்லோரும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக. ஏனென்றால் வெளிப்படுத்தல் வாசிப்பது எல்லோருக்கும் அவ்வளவு லகுவான ஒரு காரியம் அல்ல. ஆகையால் இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறவைகளும் வேதம் நமக்கு எழுதி வைத்தவைகளையும் ரொம்ப லகுவாக நாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. இந்த இத்தனை நாட்கள் தொடங்கி இன்றைக்கு 5-6 நாட்கள் ஆகிறது. இன்றைக்கு போல் சமூக ஊடகங்கள் ஒரு நாளும் வளர்ச்சி அடைந்ததில்லை. அவ்வளவு சமூக ஊடகங்களின் பயன்பாடு நமக்கு நடந்து கொண்டிருக்கிறவைகளை காண்பிக்கின்றது. 2 தேசத்தையும் நோக்கி பார்க்கும் பொழுது புகை மேகங்கள், பெரும் புகையின் சூளைகள். அவர்கள் அந்த ஏவுகணைகளை ஏவும் பொழுது அவைகளிலிருந்து புறப்படுகின்ற புகைகள் அந்த ஏவுகணைகள் குறித்த எல்லைகளை தாக்கும் பொழுது அவைகளிலிருந்து எழும்புகின்ற புகை மண்டலங்கள் அவைகள் சூரியனையும் மங்க செய்யும்படியான புகைப்படங்களை இந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது பெரும் சூளையின் புகை என்று சொல்லி, கடைசி நாட்களின் யுத்தத்தின் தன்மை எப்படி இருக்கும் என்று சொல்லி அன்றைக்கு யோவான் ஸ்நானகனுக்கு அன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்டது. பத்மு தீவிலே ஆண்டவர் யோவானை கொண்டு சென்று தன்னுடைய அப்போஸ்தலனை மற்றவர்கள் மரித்த நாட்களிலும் இவனை மாத்திரம் ஜீவனோடு வைத்து கடைசி நாட்களில் ஆவிக்குள்ளானேன் என்று சொன்ன கர்த்தருடைய பிரியமான சீஷனாக இருந்த யோவான் இந்த காரியங்களை நமக்கு எழுதி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு நேர்த்தியாக பெரும் புகையின் சூளைகள் எழும்பி அது சூரியனுடைய வெளிச்சத்தையும் மங்கலாக்கும்படியான பெரும் புகைகளை இன்றைக்கு யுத்தங்களிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இவைகள் எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டவைகள். இன்னும் ஒரு சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ளுகிற காரியங்களை பார்க்கலாம். சில காரியங்கள் புரியாமல் இருக்கலாம். அதற்கு நாம் பின்பாக வேத தியான நாட்களிலே அதை தியானிக்கலாம். அடுத்தபடியாக 3வது வசனத்தை பார்க்கிறோம். அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமைக்கு ஒப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. இந்த வெட்டுக்கிளிகளுக்கு வல்லமை கொடுக்கப்பட்டது. given power. நாம் வெட்டுக்கிளிகளை பார்க்கிறோம், ஆனால் வெட்டுக்கிளிகளுக்கு வல்லமை இல்லை. மனிதர்களை உபத்திரவப்படுத்துகின்ற வல்லமை எந்த வெட்டுக்கிளிகளுக்கும் இல்லை. ஆனால் இங்கு இருக்கிற இந்த வெட்டுக்கிளிகளினுடைய அடையாளம், அந்த வெட்டுக்கிளிகளினுடைய அடையாளமும் அங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதற்கு பின்பாக அந்த வசனங்களை எல்லாம் வாசிப்பீர்களானால் அந்த வெட்டுக்கிளிகளுக்கு அடையாளங்கள் கொடுக்கப்படுகின்றன. அவைகள் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாக இருக்கிறது. they are ready for the battles. இன்றைக்கு இத்தனை நாட்களுக்கு பிறகும் ஈரான் தன்னுடைய அந்த ட்ரோன் தாக்குதலினுடைய அந்த ட்ரோன்ஸுடைய அவங்களுடைய ஸ்டோர் ஹவுஸ் வார் ஹவுஸோட பிக்சரை போட்டாங்கன்னா எல்லாம் ஆயத்தமாக நிற்கிறது. எப்பொழுது வேணுமானாலும் அது ஏவப்படலாம். குதிரைகள் எப்படி ஆயத்தமாக இருக்குமோ அப்படி அவைகள் ஆயத்தமாக அங்கே ஏராளமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. குவைத் அரசாங்கம் சொல்லுகிறது, ஒரே நாளிலே 189 ட்ரோன்களை அவர்கள் இடைமறித்து அதை மேல்வானிலே வெடிக்கச் செய்திருக்கிறார்கள். ஒரு தேசத்திற்கு மாத்திரம் 189 என்றால் அருகில் இருக்கின்ற அவர்களுடைய எதிரி நாடான இஸ்ரேலுக்கு எத்தனை சென்றிருக்கும்? மற்ற நாட்களிலே
மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் துபாய், கத்தார், பஹ்ரைன் போன்ற பல நாடுகளிலும் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். எத்தனை ஏவுகணைகளை இவர்கள் ஏவியிருப்பார்கள். இந்த காலத்தின் யுத்தம் ட்ரோன்ஸ் அட்டாக். அந்த காலத்திலே வீரர்கள் சென்று யுத்தம் செய்ய வேண்டும். இந்த காலத்தில் வெட்டுக்கிளிகளைப் போல ட்ரோன்களை அனுப்பி இருக்கின்ற இடத்திலிருந்தே யுத்தம் செய்கின்ற காலத்தை வேதம் எவ்வளவு அழகாக நமக்கு சொல்லி வைத்திருக்கிறது. அதனுடைய அந்த வெட்டுக்கிளிகளினுடைய மார்பகங்கள் இரும்பு தகட்டினால் அவைகள் அங்கே மார்க்கவசங்களாக பொருத்தப்பட்டிருந்தன என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ட்ரோனும் அதனுடைய அமைப்புகளும் இரும்பு தகடுகளினால் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? மூடப்பட்டிருக்கிறது. அந்த வெட்டுக்கிளிகளின் சிறகுகள் இருந்தன. அந்த சிறகுகளிலே அவைகள் ஓடும்போது ரதங்களுக்கு ஒத்த இரைச்சல் இருந்தது. இந்த ட்ரோன்ஸ் வரும் பொழுது அது இரைச்சலிட்டு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளுக்கு 11வது வசனத்தை வாசிப்போம். அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. யார் உண்டு? இந்த வெட்டுக்கிளிகளுக்கு ஒரு ராஜா உண்டு. நாம் பார்க்கின்ற இயற்கை வெட்டுக்கிளிகளுக்கு ராஜா இல்லை. வேளாண்மையை கெடுக்கின்ற வெட்டுக்கிளிகளுக்கு ராஜா இல்லை. ஆனால் இந்த வெட்டுக்கிளிகளுக்கு ஒரு ராஜா உண்டு, ஒரு ராஜன் உண்டு. ஆகையால் இவைகள் இயற்கை வெட்டுக்கிளிகள் அல்ல. இவைகள் அழிவுகளை உண்டு பண்ணுகின்ற பேராயுதங்கள். இவைகளுக்கு மனிதனை கொடுமைப்படுத்துகின்ற வல்லமை உண்டு. ஆகையால் இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட ஒரு ராஜன் ஒருவன் உண்டு. அவனுக்கு பெயர் என்ன? தொடர்ந்து. அவன் பாதாளத்தின் தூதன். அவன் பாதாளத்தோடு கூட தொடர்புடையவன், அழிவோடு கூட தொடர்புடையவன். அந்த ராஜன் கட்டளையின்படிதான் இந்த வெட்டுக்கிளிகள் வேலை செய்யும். இந்த ராஜன் கட்டளையிட்டால் தான் அந்த வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு போய் எல்லைகளை தாக்கும். அந்த ராஜனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெயர் வாசிப்போம். எபிரேய பாஷையிலே அபெத்தோன் என்றும் கிரேக் பாஷையிலே அப்பல்லியோன் என்றும் அவனுக்கு பெயர். அப்பல்லியோன் என்றும் பெயர். அப்பல்லியோன் என்றால் டெஸ்ட்ராயர் என்று அதற்கு அர்த்தம். அழிவுகளை உண்டு பண்ணுகிறவன் என்று அர்த்தம். ஆகையால் இந்த வெட்டுக்கிளிகளை அனுப்பி அழிவுகளை உண்டு பண்ணுகிறவன் ஒரு ராஜன். இவர்கள் பாதாளத்தின் சத்துருவோடு கூட தொடர்புடையவர்கள். ஆகையால் கடைசி நாட்களிலே இந்த யுத்தம் திருச்சபைக்கு என்ன காண்பிக்கின்றது? இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எதையும் முத்திரை போட்டு இப்பொழுது ரகசியம் காக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவைகள் அத்தனையும் உண்மை, சத்தியம். இந்த நாட்களினுடைய தன்மையை அழகாக படம் பிடித்து காண்பித்திருக்கிறார் அப்போஸ்தலனாகிய யோவான். எவ்வளவு அழகாக இந்த நாட்கள் எப்படி இருக்கும், ஆயுதங்கள் எப்படி இருக்கும், அவை ஒரு இராஜாங்கத்திற்கு கீழாக இருக்கும். அவன் பாதாளத்தோடு தொடர்புடையவன். அப்படி என்றால் கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் ஏராளமான வெட்டுக்கிளிகளை வைத்திருக்கிறார்கள். வெட்டுக்கிளிகளை போன்ற ட்ரோன்ஸ், மிசைல்ஸ் போன்ற அபாயகரமான அழிவு சக்திகளை வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு யுத்தத்தின் காரணமே அழிவு சக்திகளுக்கு எதிரானவை என்று தான் அமெரிக்காவினுடைய அதிபர் சொல்லுகிறார். அவர்கள் அந்த அழிவு சக்திகளை உருவாக்குவதை அவர்கள் குறைக்கவில்லை. குறைக்க வேண்டும் என்று 2-3 பேச்சுவார்த்தைகளுக்கு அழைத்தோம், அவர்களுக்கு உடன்பாடு ஏற்படவில்லை. இன்னும் ஆயுதங்களை செய்து கொண்டே இருப்போம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போன்ற இன்னும் நியூக்ளியர் வெப்பன்ஸை உண்டாக்கி கொண்டே இருப்போம் என்று சொன்னபடியினால்தான் இந்த யுத்தம் இன்றைக்கு வெடித்திருக்கிறது. அண்டை நாடுகள்
பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இவர்களுடைய ஆயுத குவிப்பு நம்முடைய தேசங்களுக்கு பாதிப்பாக வந்துவிடக்கூடாது என்கிற பயத்திலே நடக்கிற யுத்தம்தான் இந்த யுத்தம். ஆகையால் இது பார்க்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் சொன்னார், இவைகள் சம்பவிக்க வேண்டியவைகளே. எல்லாரும் இன்றைக்கு சொல்லுகின்ற ஒரு காரியம், இன்றைக்கு இருக்கின்ற அதிபர் ட்ரம்ப் வந்தபடியினால்தான் இவைகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றன. என்னை கேட்டால் சொல்லுவேன், ட்ரம்ப் இல்லாவிட்டால் இன்னொரு ஆள் இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது இவைகள் சம்பவிக்க வேண்டியவைகளே. இவைகள் சம்பவித்தால்தான் ஆண்டவருடைய வருகை என்பது ஒன்றது நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகைக்கு முன்பாக இவைகள் எல்லாம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த அதிபர் இல்லாவிட்டால் இன்னொருவர் உண்டு என்பது என்னுடைய விசுவாசம். ஏனென்றால் இவைகள் எதற்கு சம்பவிக்க வேண்டும்? அப்படி ஒரு கேள்வி கேட்பமையானால், இவ்வளவு நேர்த்தியாக எழுதப்பட்டும் 2000 வருடங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டவைகள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கின்றன. 100 வருடங்களுக்கு முன்பாக இந்த வெட்டுக்கிளிகளை பிரசங்கித்தவர்களை நான் பார்க்கிறேன். அவர்களுக்கு சரியான பிக்சர் கொடுக்க முடியவில்லை. இந்த வெட்டுக்கிளிகள் என்றால் அவைகள் என்ன என்கின்ற அந்த உருவத்தை அவர்களால் கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த நாட்களிலே ட்ரோன்ஸ் பயன்படுத்தப்படவில்லை. அதிகமாக ஹெலிகாப்டரை தான் பயன்படுத்தினார்கள். ஹெலிகாப்டர் சாரை சாரையாக வராது. ஹெலிகாப்டர் 1 2 வரும், 3 வரும், 4 வரும், மேக்சிமம் 5 6 வரலாம். ஆனால் இதே போல் நூற்றுக்கணக்கான ட்ரோன்களோ ஆயிரக்கணக்கான ட்ரோன்களோ எங்கேயுமே என்ன செய்தில்லை, வந்ததில்லை. ஆனால் புகை எழும்பின பொழுது வெட்டுக்கிளிகளின் கூட்டம் என்ன செஞ்சுதான் வெளியே வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் அந்த காலத்தில் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள், தேவ ஊழியர்களுக்கு கொடுக்கப்படாத பிக்சர் இந்த காலத்தில் வாழ்கின்ற நமக்கு அவை நேர்த்தியாக காண்பிக்கப்படுகின்றன. அவைகள் என்ன சொல்லுகின்றன? இத்தனை நேர்த்தியாக எழுதப்பட்டும் இன்னும் இவைகளை விசுவாசியாத விசுவாசிகளும் உண்டு, உலகத்தாரும் உண்டு. கவனியுங்கள். 2020 கிட்டத்தட்ட 5 years பேக், 5 வருடங்களுக்கு முன்பாக கொள்ளை நோய் வந்து முழு உலகத்தையும் மூடி போட்டது. அது கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்ற கர்த்தருடைய வார்த்தையை உலகத்திற்கு எடுத்து சொல்லியது. உலகம் அன்றைக்கு ஸ்தம்பித்து நின்றது. இன்றைக்கு அதே போல சூழ்நிலையை பார்க்கிறோம். விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன, பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டிருக்கின்றன, சோசியல் கேதரிங் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், சமூக நிகழ்ச்சிகளிலே கூடி வர வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள், முடிந்தவரை வெளியே வராமல் உள்ளே இருங்கள் என்று சொல்லுகிறார்கள். மறுபடியும் முழு உலகமும் ஸ்தம்பிக்கின்ற ஒரு யுத்தங்களின் செய்திகளையும் நாம் கேள்விப்படுகிறோம். ஆகவே ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் தம் திருச்சபையோடு கூட நேர்த்தியாக இடைப்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த வேதத்தில் எழுதப்பட்டவைகள் உண்மையுள்ளவைகள். இப்படிப்பட்ட நாட்களில் தான் சில உணர்வுள்ள இருதயங்கள் கொஞ்சமாவது திரும்பி பார்க்கின்றன. மற்ற நாட்களில் நான் இந்த யுத்தங்களின் செய்திகளையும் நான் பேசுவேன் என்றால் யாரும் என்ன செய்ய மாட்டார்கள், அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். அதனால்தான் தீர்க்கதரிசி சொல்கிறான், ஏற்ற காலத்திற்கு உரிய வார்த்தைகளை என்னுடைய நாவில் வைக்கும்படியாக கல்விமானின் நாவை எனக்கு தந்தார். ஏற்ற காலத்தில் அந்த வார்த்தைகளை பேசினால் மாத்திரமே கொஞ்சமாவது புரியும். இதுவும் இப்போ கொஞ்சம் ஆண்டவர் வருவார் நீ பயப்படுறவங்க கூட இன்னும் ஒரு வாரம் போய் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வந்து மறுபடியும் விமான நிலையங்கள்லாம் திறந்துச்சாங்கன்னா அப்புறம் எல்லாத்தையும் என்ன செஞ்சுருவாங்க, மறந்துடுவாங்க. ஆகையால் இவைகள் சம்பவிக்க வேண்டியவைகளே. திருச்சபை உணர்வடையும்படியாக சில லூக்குவாம் கிறிஸ்டியன்ஸ் உண்டு. ஆனாலும் இல்லாமல் தனாலும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கின்ற கிறிஸ்தவர்களை வேதம் நமக்கு காண்பிக்கின்றது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல,
நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். இப்படிப்பட்ட அனலும் இல்லாத குளிரும் இல்லாத வெதுவெதுப்பானவர்கள் என்ன நடக்குதோ நடக்கட்டும், நமக்கு வந்தது என்ன, நமக்கு வந்தது என்ன என்று நினைக்கின்ற கிறிஸ்தவர்கள் ஏராளம் உண்டு. இந்த வசனம் எவ்வளவு முக்கியமானது என்று, இவைகள் 2000 வருடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒவ்வொன்றும் அப்படியே நிறைவேறுகிறது என்று இதற்கு மதிப்பீடு கொடாத எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் உண்டு. ஆகையால் இப்படிப்பட்டவைகள் வெதுவெதுப்பாய் இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு, இந்த நாளிலாவது மனம் திரும்பு, இந்த நாளிலாவது மனம் திரும்பு. அழகாக நீங்க இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும், இப்படிப்பட்டவர்கள் பார்வடைய வேண்டும் என்று தேவன் நம்மை நேசிக்கிறபடியினால். அதனால தான் சொன்னார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உன்னை கலங்கடிப்பதற்கு அல்ல, இந்த நாட்களிலே உன்னை மறுபடியுமாக கிறிஸ்துவுக்குள் திருப்பிக் கொள்ளுகின்ற நாட்கள், ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்புகின்ற நாட்கள். ஒருவேளை இது ஆண்டவருடைய சிற்றை என்று கூட நீங்கள் சொல்லலாம். ஏனென்றால் 19ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. ரெவலேஷன் 3:19, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. என்ன செய்யணுமா? அங்க சொன்னாரு எச்சரிக்கையா இருங்கள். அங்க என்ன சொன்னாரு? எங்க எச்சரிக்கை, கவலைப்படாதங்க, எச்சரிக்கையா இருங்க. இங்கே அதை கம்ப்ளீட் பண்ணுறாரு, மனம் திரும்பு. நான் நேசிக்கிற என்னுடைய பிள்ளைகள் தான். நல்லா கவனிங்க, ஊரில் இருக்கின்ற திருச்சபையை விட இன்றைக்கு இந்த தேசத்தில் இருக்கிற நம்முடைய திருச்சபைகள் இதை அதிகமாக உணர்கின்றன. ஏனென்றால் நாம் தான் என்ன செய்ய பண்ணிருக்கோம், லாக் பண்ணியிருக்கோம். நம்ம தான் லாக் பண்ணப்பட்டிருக்கோம். நம்ம தலைக்கு மேலே தான் மிசைல்ஸும் ட்ரோன்ஸும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு. நம்ம தான் யுத்தங்களின் இறைச்சலை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அலாம் எத்தனை பேர் கேட்குறோம்? மேலே மிசைல்ஸ் வந்த உடனே அலாம் வந்துடுது. நமக்கு இந்த காலம் தேவன் எச்சரிக்கின்ற ஒரு காலம். ஆகையால் எச்சரிக்கையாயிருந்து மனம் திரும்பு. தேவன் நம்மை நேசித்தபடியினால் இந்த வேதனைகள் இவைகள் எல்லாம் ஆரம்பம் தானே. மத்திய 24 அந்த 8ஆம் வசனத்தை வாசிப்போம். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். ஆண்டவர் சொன்னார் 6வது வசனத்தில் முடிவு வராதுன்னாரு. அப்படி தானே? முடிவு என்ன செய்யாது? வராது. முடிவு வராது. நீங்கள் பயப்பட வேண்டாம், எச்சரிக்கையாக இருங்க. இவைகள் சம்பவிக்க வேண்டியது, ஆனால் என்ன செய்யாது? முடிவு வராதுன்னு 6வது வசனத்தை முடிக்கிறவர் 8வது வசனத்தில் சொல்கிறாரு இவைகள் ஆரம்பம், வேதனைக்கு ஆரம்பம், இவைகள் ஆரம்பம். ஆண்டவருக்கு இடைவெளி உண்டு. 2020க்கு உலகம் ஸ்தம்பித்தது, இப்பொழுது 2026 உலகம் மறுபடியும் ஸ்தம்பிக்கிறது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹியூமஸ் என்கின்ற ஒரு நீர்வழி பாதையை மூடுவார்களே, ஆனால் இந்தியாவில் இருக்கிறவர்களுக்கு பெட்ரோல் டீசல் இல்லை. ஆகையால் பொருளாதாரத்தினுடைய வீக்கம், வீழ்ச்சி அதிகமாக இருக்கும் என்று மற்ற நாடுகளும் பயந்து கொண்டு இருக்கின்றன. அமெரிக்கா சொல்லுகிறது, உங்களுடைய கப்பல் படைகளை தளங்களை எங்களுக்கு தாருங்கள், கப்பற்படை தளங்களை எங்களுக்கு தாருங்கள், நாங்கள் பயன்படுத்தி யுத்தத்தை சீக்கிரமாக முடித்து விடலாம். இப்பொழுது உலக நாடுகள் பதறி கொண்டிருக்கின்றன. ஒருவேளை நம் மீது ஈரான் படையெடுத்து விட்டால், இல்லை என்றால் நம் மீது படையெடுத்து போக வேண்டிய தேவையில்லையே, மேலே விட்டாலே போதுமே, மேலே விட்டாலே போதுமே. ஆகையால் நமக்கு பாதிப்பு வந்து விடக்கூடாது என்று சொல்லி மற்ற வல்லரசுகளான சீனா, ரஷ்யா போன்றவர்கள் நியூட்ரல் கேம் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மறுபடியும் உலகம் ஸ்தம்பித்திருக்கிறது. இவைகள் ஆரம்பம், இவைகள் ஆரம்பம், இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். இவைகள் எல்லாம் வரப்போகின்ற வேதனைகளுக்கு ஆரம்பம், முடிவு அல்ல.
ஆகையால் இந்த நாட்கள் நமக்கு எச்சரிக்கையாய் கொடுக்கப்படுகின்ற நாட்கள். ஒவ்வொரு வாரமும் நாம் கூடி வந்து நாம் தியானிக்கின்ற வார்த்தைகள் அவைகள் வெறுமையானவைகள் அல்ல, அவைகள் ஜீவனுள்ளவைகள், அவைகள் சத்தியம், அவைகள் எழுதினபடியே நியாய தீர்ப்பு இருக்கும் என்பவைகளை திருச்சபைக்கு தெள்ள தெளிவாக காண்பிக்கின்ற நாட்களில் இந்த நாட்கள் நாம் வந்திருக்கிறோம். ஆகையால் இவைகள் எல்லாம் ஆரம்பம், வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆனால் இந்த வேதனைகள் ஆண்டவர் நம்மளை நேசிச்சாரு, அதனால மனம் திரும்பும் தான் சொன்னார். லவோதிக்காவுக்கு எழுதும்போது நான் உன்னை நேசிக்கிறேன், ஆகையால் உன்னை கடிந்து கொண்டு என்ன சொல்கிறேன், நான் புத்தி சொல்லுகிறேன். ஒரு தகப்பன் சிட்சிக்கிறது போல நம்மை சிட்சிக்கின்ற ஆண்டவர். நம்ம தான் 2020 இந்த தேசத்தில் 2 வருஷம் ஊருக்கு போகாமல் லாக் ஆனோம். இப்போ 2026 டெம்பரரியாக லாக் ஆகிருக்கிறோம். மறுபடியுமாக அடுத்த வாரத்திற்குள் சீஸ்ஃபயர் இல்லைனா நெகோசியேஷன் வந்துடும், எப்படியாவது யுத்தங்களை நிறுத்துவதற்கு முயற்சி எடுப்பார்கள் என்று பார்க்கிறோம். மத்திய கிழக்கு நாடுகள் அத்தனையும் கொஞ்சம் புகை மண்டலத்தை பார்க்கிறார்கள். செய்தித்தாளில் கொஞ்சம் அதிகமாகவே எழுதுகிறார்கள் பற்றி எறிகின்றன என்று. இங்கே பற்றி எறிகிற அளவுக்கு ஒன்றும் நடக்கவில்லை, ஆனால் புகை மண்டலங்களை என்ன செய்கிறோம், நாம் பார்க்கிறோம். நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? உணர்வில்லாதவர்களுக்கு அது எச்சரிக்கையின் செய்தி. மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கின்ற நமக்கு என்ன செய்தி? நமக்கு என்ன செய்தி? வாசிப்போம் மறுபடியும். திருப்பிக் கொள்வோம். எபேசியர் 9 வெளிப்படுத்தல் 9 அதிகாரம் 4 வசனத்தை வாசிப்போம். பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம். இந்த வெட்டுக்கிளிகள் இயற்கையான வெட்டுக்கிளிகள் அல்ல என்பதற்கு இன்னொரு அடையாளம் அங்கே எழுதியிருக்கு. வெட்டுக்கிளிகள் வந்துன்னா தாவரங்களையும் மரங்களையும் தான் அரித்து போடும், அப்படிதானே? தாவரங்களையும் மரங்களையும் இயற்கையில் வேளாண்மைகளையும் கதிர்களையும் தான் என்ன செய்யும், அது அரித்து போடும். ஆனால் இந்த வெட்டுக்கிளிகளுக்கு அதுக்கு அந்த வேலை அந்த வெட்டுக்கிளிக்கு என்ன செய்யலை, கொடுக்கலை. இது மனிதரை பாதிக்கும்படியாக அனுப்பப்பட்ட வெட்டுக்கிளி, மனிதர்களை பாடுபடுத்தும்படியாக, மனிதர்களை கொட்டும்படியாக, வேதனை உண்டாக்கும்படியாக அனுப்பப்பட்ட வெட்டுக்கிளிகள். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், இவைகள் அழிவுகளை உண்டு பண்ணுகின்ற ஏவுகணைகள், ட்ரோன்கள். இன்னும் வேதம் நமக்கு தெளிவாக இந்த காரியங்களை சொல்லுகிறது. இது என்ன செய்யுமா? நல்ல கவனிங்க. யாரை சேதப்படுத்துனா, தேவனுடைய முத்திரையை, தேவனுடைய தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. யாரை சேதப்படுத்தும்? தேவ முத்திரை இல்லாதவர்களை, தேவனுடைய முத்திரையை இல்லாதவர்கள். நல்லா கவனிங்க. நிறைய பேர் அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை படிச்சிருக்கிறோம். அந்தி கிறிஸ்து முத்திரை போட்டுருவான், கையில் போட்டுருவான், நெத்தியில் போட்டுருவான் நீ. ஆனால் தேவ முத்திரையை பெற்றிருக்கிறாயோ? தேவ முத்திரை இருந்தால் இவைகள் நம்மளை என்ன செய்யாது, பாதிக்காது. தேவ முத்திரை பெற்றுகிறவர்களுக்கு, அவர்கள் மேல் இந்த வெட்டுக்கிளிகளுக்கு ஆளுகை இல்லை, இந்த வேதனைகளுக்கு ஆளுகை இல்லை. அப்போ ஆண்டவரிடத்திலிருந்து முத்திரை பெற்றிருக்கிறாயோ? இல்லைங்க, நீங்கள் என்ன முத்திரை பிரதர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பெரிய அறிவாளிகளை போல வேதத்தை வாசிக்காமல் சாதாரண பாமரனாக, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக பைத்தியக்காரர்களை தேவன் தெரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறபடி, நாம் அனுதின வேத வாசிக்கும் பொழுது எங்கே முத்திரை போடப்படுகிறது நமக்கு அப்படின்னு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டால் போதும். ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் வேதத்தை தியானிக்கின்ற வெரி சிம்பிள். பேதைகளும் புரிந்து கொள்ளும்படியாக இந்த வேதம் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ எங்கே நமக்கு முத்திரை போட்டாங்க அப்படின்னா, எபேசியர் 1 அதிகாரம் 13 வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 1:13.
நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. எப்படி விசுவாசிகள் ஆனீர்கள்? சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசியானாயோ, இல்லை என்றால் வேறு எதையாவது காண்பிக்கப்பட்டு விசுவாசியானாயோ? நல்ல கவனிங்க. வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்டவர்கள், சுவிசேஷ வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்டவர்கள். ஏன்னா அதுதான் நிற்கும். கர்த்தர் உன்னை குணமாக்கினார், அதனால் நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்தேன். நல்லது, அங்கேயே நிறுத்திடக்கூடாது. வசனத்தின் மூலமாக ரட்சிப்புகளை வரணும். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காய் அடிக்கப்பட்டார், அவருடைய இரத்தத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறேன், வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே என்று அறிக்கை பண்ணி, வசனத்தை ஏற்றுக்கொண்டு நீ அறிக்கை பண்ணி ரட்சிக்கப்பட்டீர்களானால், இன்றைக்கு அப்படி வசனத்தின் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டு, வசனம் கிரியை செய்ததின் மூலமாக ரட்சிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? நிறைய பேர் ஆண்டவர் மேலே நம்பிக்கை, நிறைய பேருக்கு இயேசு கிறிஸ்துவின் மேலே நம்பிக்கை. ஏன்னா பல காரியங்கள், குணமாக்கினார், என்னுடைய கஷ்டத்தை போக்கினார், பாதைகளை திறந்து தந்தார், ஆசீர்வாதத்தை தந்தார், இவைகளெல்லாம் இருக்க வேண்டியவைகள். ஆனால் உனக்கு எப்பொழுது முத்திரை வருகிறது? வசனத்திற்கு கீழ்ப்படிந்து, சத்திய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து ரட்சிக்கப்பட்ட பொழுது. தொடர்ந்து வாசிப்பான். சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். என்றைக்கு வசனத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கு ஆவியானவரால் நாம் முத்திரை போடப்பட்டோம். இந்த முத்திரையை பெற்றவர்களை அந்த வேதனைகள் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் தேவ முத்திரை. இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கர்த்தருடைய பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, இந்த வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்டு ஆவியானவருடைய முத்திரையை பெற்றிருக்கிறாயோ? இல்லை என்றால் அனலும் இல்லாத குளிரும் இல்லாத வெது வெதுப்பான லவோதிக்கேயா சபையைப் போல பெயர் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ? நாமே நம்முடைய ரட்சிப்பை ஆராய்ந்து பார்க்கின்ற நாட்கள் இந்த நாட்கள். இந்த வேதனைகளுக்கு தப்பிக்கொள்ள ஒரே வழி, தேவ முத்திரையை பெற்றிருக்கிறாயோ? உண்மையாகவே வசனத்திற்கு கீழ்ப்படிந்து அன்றைய வார்த்தையின்படி கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று ரட்சிப்பின் அனுபவத்திற்குள் இருக்கிறாயோ? வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே என்கின்ற முதலாவது தேவனுடைய ராஜ்யம் என்பது உன் இருதயத்தில் இருக்கிறதோ? இப்படிப்பட்ட முத்திரை பெற்றவைகள் வேதனைகளுக்கு தப்பித்துக் கொள்வார்கள். தேவனுடைய முத்திரை பெறாதவர்களை வேதனைப்படுத்தும்படி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அப்படின்னா இஸ்ரேல் தானே நிறைய தாக்குதலை வாங்கிக்கிட்டு இருக்கு. நானும் கேட்டேன் திருப்பி, எத்தனை இஸ்ரேலியர்கள் இந்த வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்? வசனத்தின்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். வசனத்தின்படி வசனத்திற்கு கீழ்ப்படிந்து முத்திரையை என்ன செஞ்சுருக்காங்க? பெற்றிருக்கிறார்கள். they follow the Judaism. யூத மார்க்கத்தை என்ன செய்து அதிகமாக பின்பற்றுகிறார்கள். ஆகையால் யாரை இந்த வேதனைகள் பாதிக்காது அப்படின்னா, தேவ முத்திரையை பெற்றவர்கள், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வசனத்தின்படி பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டவர்கள், அந்த முத்திரையை உடையவர்களை இந்த வேதனைகள் உபத்திரவப்படுத்தாது. What a safety we have today in Christ. எத்தனை ஏவுகணைகள் மேலே வந்தாலும், தலைக்கு மேல்
எத்தனை ட்ரோன்ஸ் வெடித்து சிதறினாலும் நாம் தேவ முத்திரையை பெற்றிருப்போமே, ஆனால் அந்த வேதனைகள் நம்மை பாதிக்கப்படாதபடி சூழ்ந்து பாதுகாப்பதற்கு தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். That is the message today I want to share to the church. If you have the shield of God, nothing will torment you. தேவ முத்திரையை பெற்றிருப்பாயானால் எந்த வேதனைகளும் உன்னை அணுகுவது இல்லை. ஏனென்றால் தேவன் அந்த வெட்டுக்கிளிகளுக்கு தேவ பிள்ளைகளை உபத்திரவப்படுத்தும்படி அனுமதி கொடுக்கவில்லை. அந்த பாதாளத்தின் ஆயுதங்களுக்கு தேவ பிள்ளைகளை தேவன் ஒப்பு கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய சிறகுகளின் கீழாக அடைக்கலம் புகுந்தவர்கள் நாம். ஆகையால் யுத்தங்களின் செய்திகளின் கேள்விப்பட்டாலும் நீங்கள் மனம் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் சம்பவிக்க வேண்டியதே. எத்தனை சம்பவித்தாலும் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். அத்தனை பேரின் பாதுகாப்பிற்காக, பிள்ளைகளின் பாதுகாப்பிற்காக ஒரு விஷய கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இவைகள் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் மனம் தளராதிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் உங்களை அணுகாது என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள்ளாய் எங்களுக்கு முத்திரை போட்டவர ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய தெய்வீக பாதுகாப்பிற்குள் கொண்டு வருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தந்து நாங்கள் செபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளும். அக்கினிக்கும் புகை மண்டலங்களுக்கும் ஆயுதங்களுக்கும் உடைய பிள்ளைகளை விலக்கி காத்து தகப்பனே, ஏற்ற வேளையிலே இந்த யுத்த மேகங்கள் எல்லாம் கலைந்து சமாதானம் ஏற்படுத்தப்பட ஆண்டவரே, தேவன் குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலாக இந்த யுத்தம் செல்லாதபடி 2 நாடுகளுக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தையை தொடங்க, யுத்தங்கள் நிற்க, ஜனங்கள் மறுபடியும் சகஜ வாழ்க்கைக்கு திரும்ப, விமான நிலையங்கள் திறக்கப்பட, ஸ்கூல்ஸ் திறக்கப்பட ஆண்டவர் கிருபை பாராட்டும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியவை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மையுள்ளவைகள் என்பதை நாங்கள் இந்த நாட்களிலே ருசி பார்க்கிறோம். ஆண்டவரே, வெளியேறப்பட்ட அந்த வேதத்தை எங்கள் கரங்களிலே நாங்கள் பெற்ற பாக்கியவான்கள். அவைகளுக்கு கீழ்ப்படிந்து விழித்திருந்து மனம் திரும்பி எங்கள் ருச்சிப்பை பூரணப்படுத்தி மணவாளனின் வருகைக்கு காத்திருக்கின்ற மணவாட்டி திருச்சபையாய் ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்கும்படியாக உடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். வேலை ஸ்தலங்களில் பிள்ளைகள் வேலைக்கு சொல்லும் பொழுதும் வரும் பொழுதும் இவர்கள் மேல் தெய்வ பாதுகாப்பு தங்கி இருக்கட்டும். விசேஷமாக வண்ணாந்திரங்களிலே, ரிஃபைனரிஸில் ஆண்டவரே வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காக, ரிக்கில் வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காக, இண்டஸ்ட்ரீஸில், ரிஃபைனரிஸில், சாலை மார்க்கங்களில், வண்ணாந்திரங்களில் வேலை செய்கிற ஒவ்வொருவருக்காய் கூட செபிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் தேவன் நீர் முத்திரை போட்டிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். சேதங்கள் அணுகாதபடிக்கு நான் முத்திரை போட்டிருக்கிறேன், அணுகுவதில்லை என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் ஒரு சேதமும் அணுகாதபடி உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் சகஜ நிலைமை ஏற்பட்டு நாங்கள் உம்முடைய சமூகத்திலே, தேவாலயத்திலே கூடி வந்து உம்மை ஆராதிக்க கர்த்தர் கிருபை தாரும். அதுவரைக்கும் தேவ பிரசன்னம், தேவ பாதுகாப்பு ஒவ்வொரு பிள்ளையும் சூழ்ந்து பாதுகாக்கட்டும். ஊரில் இருக்கின்ற எங்கள் பெற்றோர்கள், அன்பு பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆறுதல் படுத்துவீராக. நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் முத்திரைப்பட்டிருக்கிறோம். எந்த வேதனையும் எங்களை தாக்குவதில்லை என்ற வசனம் உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தட்டும், ஆறுதல் படுத்தட்டும். துதிகனமை மேலும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்டே சேஃப். காட் பிளஸ் யூ.
யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் சுத்த